கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் மக்கள் எவ்வளவு மகத்தான அன்பையும் ஆதரவையும் கொடுத்தாங்களோ 4,20,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்சாங்க. அதே அளவு அன்பையும் ஆதரவையும் இந்த தேர்தலையும் கொடுப்பாங்க. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கேன். 500 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பிலான திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக கல்வி, பொது மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக கவனம் செலுத்தியிருக்கேன். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் 51% கல்விக்கே நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கேன். 100 பள்ளிக்கூடங்களை ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நகர்ப்புற பகுதிகளில் வசதியான பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் கிடைக்கிற வசதிகள் கிராமப்புறங்களில் சாதாரண ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளையும் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பணிகள் செஞ்சுருக்கோம். அதனால மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அது இல்லாமல் அரசாங்க மருத்துவமனைகள், அரசாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துறதுக்கு அதிக கவனம் செலுத்தியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட 29 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து நடக்கும் பகுதிகள் இருந்துச்சு. அந்த பகுதிகளில் ஏறக்குறைய 15 ஆண்டு காலமாக ஒரு 3000 பேருக்கு மேலே அடிபட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனால் யாருமே எந்த நடவடிக்கையும் இதுக்கு முன்னே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எடுக்காத சூழலில் இப்போ அந்த 15 இடங்களில் பாலங்கள் கொண்டு வந்திருக்கோம். பல இடங்களில் பணி முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 இடங்களில் ஆய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கு. 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நான் அதற்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருதையும் பெற்றிருக்கேன். அதனால் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் விரோதமான ஒரு எங்களை மாதிரி எதிர்க்கட்சி எம்பிக்களை ஒடுக்குகிற ஒரு நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்க்கட்சி எம்பி போராடி தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வர வேண்டியிருக்கு. என்னுடைய போராட்டங்களையும் மக்கள் பார்த்துருக்காங்க. 2 முறை நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை, குறிப்பாக விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை பற்றி பேசுனதுக்காக நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். கடந்த நீண்ட காலமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் மக்களுக்கு இருந்தது. பட் அந்த வருத்தத்தை மீறி ஒரு சிறப்பான நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் செயல்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி கரூரில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிக வலுவான ஒரு நிலையில் இருக்குது. 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும். ஏன்னா 2.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நடத்தியிருக்காங்க. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் செய்யப்படாத பணிகள் 2.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கு. இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நடைபயணம் தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு. அது ஒரு மகத்தான வெற்றி அடைந்தது. இந்தியா முழுக்கது பார்க்குறோம். ஸோ இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான அலை வீசுகிறது. இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட கரூர்லாம் நான் பார்க்குறேன் ஒரு மறைமுகமாக அவங்க கூட்டணி இருக்க தான் செய்யுது. அதிமுக 10 ஆண்டு காலம் பாஜக செய்த சீரழிவுகளை எல்லாம் தமிழகத்தில் ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்றிருக்காங்க. அதற்குரிய விளைவுகளையும் இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு சொந்த ஊர். கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தான் கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் சொந்த தொகுதியில் போட்டியிடாமல் அவர் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. அதுவே பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரியான மோசமான சூழலில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் கூட்டணி எவ்வளவு வலுவான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோங்கிறதையும் அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். நன்றி.